பார்த்து வா. உட்காருண்ணே. நீ உட்காருக்குண்ணா. இப்போ எப்படி இருக்கு உடம்புக்கு? எல்லாம் ஓகேண்ணே, ஒரு வாரத்தில் சரியாயிரும். டேய் கொஞ்சம் வெளியே இருங்கடா. குணா, நீ கத்தி பிடிச்சிட்டு கம்பீரமாக நிற்கும்போது உன்னை எதுவுமே ஒன்றும் பண்ணல. ஆனால் காதல் அதுன்னு இறங்குன என்னாச்சு பார்த்தியா? கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில் தான் சாவு. இடையில கத்தி விட்டுரும்னு நினச்சோம், அன்னைக்கே சாவு நம்மளை நெருங்கிருச்சுன்னு தான் அர்த்தம். விடணும்னு நினச்சிடாத. கத்தி ரெண்டு பக்கம் கூறு இல்லாதுன்னு சொல்லுவாங்க. அது நம்ம குத்துறவனையும் குத்தும், குத்துறவனையும் குத்தும். ஒன்றே என்ன மட்டும் விட்டுருமா என்ன? வேறு வழியில் குணா, நம்ம போகிறது ஒரு வழி பாதை. திரும்ப நினச்சாலும் சரி, திருந்த நினச்சாலும் சரி, அன்னையோட பயணம் முடிஞ்சிடும். பார்த்துக்க. என்னம்மா நீ பாட்டு இங்கெல்லாம் வந்துட்டுருக்க? தப்பாயிடம் நிறைஞ்சினா உங்கள் அம்மாவுக்கு பதில் சொல்ல முடியாது. முதல்ல கிளம்பு. இல்லை, கொஞ்ச நேரம் குணா கிட்ட பேசிட்டு போயிடுறேன். ஒன்றும் வேணாம், ஃபஸ்ட்டு கிளம்பு. நாங்கள் இருக்கிற இடத்துல எப்போ என்ன நடக்குது எங்களுக்கே தெரியாதுமா. சொன்ன புரிஞ்சுக்க. அவனை பார்த்து அண்ணே. என்ன சும்மா இருடா. நீ கிளம்புமா. அண்ணே. என்னடா நீ ஏன் நிலம புரியாமல் பேசிகிட்டு இருக்க? அண்ணே விடுண்ணே, கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடும். ஏய் பேசாமல் இருடா, ஏதாவது சொல்லிட போகிறேன். போமா, இனிமே எங்களாம் வராத. அண்ணே. நீ கிளம்புண்ணே. ஏய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பிடுண்ணே. அதான் பசங்க இருக்காங்கல்ல, வேற எதனாலும் ஃபோன் பண்ணுறேண்ணே. ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. ஏன் நான் வரக்கூடாதா? இவன் வேற ஃபோன் எடுக்கலன்னா புரிஞ்சுக்க மாட்டான். ஹலோ சொல்லுங்க குணா. எங்கே இருக்க? வீட்டில் தான் இருக்கேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா குணா? ஏய் நில்லு. சாப்பிட்ற நீ. எவ்வளோ திமிரு இருந்தா வீட்டில் இருந்துட்டு அவன்கிட்ட ஃபோனில் பேசுவேன். என்ன அப்போ இல்லைன்னா வீட்டில் ஆம்பளை நினச்சிட்டியோ? அவனை பற்றி இங்கே பேசுனேன், வேற எங்கேயாவது அவனை பார்த்தேன்னு தெரிஞ்சிச்சு அவனை பொண்ணி சாவடிச்சு. பாருமா எவ்வளோ அடிச்சாலும் என்ன சொல்ற பாருமா. குணா என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடுறியா? எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு. புரியலையா? ஓடி போயிடுவோமான்னு கேட்குறேன். செத்தாலும் கூட தான் சாகணும். புரியுதா?